நான் ஒரு ஓண சத்யா ப்ரிப்பேர் பண்ணி ஃபேமிலியாக சாப்பிட்டு இந்த ஓணத்தை கொண்டாடுறோம். ஸோ வீடியோவுக்கு போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் வியூஸை எல்லாம் டைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது என்னோட புதிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வாங்க இந்த ஓண செலிப்ரேஷன் எப்படி கொண்டாடினோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பீட்ரூட் கிச்சடி செய்யறதுக்கு முதல்ல பீட்ரூட்டை தோல் சீவி பெரிய துண்டுகளாக கட் பண்ணி நல்லா வேக விடுங்க. தேவைன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து குக் பண்ணுங்க, அதிகம் தண்ணி சேர்க்க கூடாது. ஸோ அது நல்லா ஆற விட்டு அந்த பீட்ரூட் துண்டுகளை இப்படி நல்லா திருவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 கைப்பிடி அளவு தேங்காயும் அதுல ஒரு 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. நான் 2 பீட்ரூட் தான் இன்னைக்கு கிச்சடி செய்ய எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா நீங்க மை போல அரைக்கணும். இப்போ அரைச்ச தேங்காய் கலவையும் அந்த பீட்ரூட்ல சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பும் போட்டுக்கிட்டு நல்ல புளிக்காத கெட்டியான தயிர் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதுன்னா ரொம்ப சுவையா இருக்குங்க. அதையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சமா மல்லியில சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ஃபைனலா தேங்காய் எண்ணெயில கடுகும் கருவேப்பிலையும் வத்தல் மிளகும் தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பிங்க் கலர்ல பீட்ரூட் கிச்சடி தயார். ஓண சத்யாக்கு ரொம்ப டிலீஷியஸான டிஷ் இது. வீட்டில் செய்து மகிழுங்க. கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு வை. பீட்ரூட் கிச்சடி. இந்த ஓண சத்யால இது வந்து நேந்திரங்காய் சிப்ஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கிச்சடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த விருந்து சாப்பாடை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து மகிழுங்க. ஸோ இன்னும் மிக பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் டாக்டர் ஷெரன் ஹூ இஸ் சைனிங் ஆஃப். நன்றி, மீண்டும் சந்திப்போம். ஹாப்பி ஓணம்.